الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே சொர்க்கத்திலே எந்தெந்த இன்பங்கள் எல்லாம் வழங்கப்படும் என்பதையும் இறுதியாக அங்கே நமக்கு வழங்கப்படுகிற பானங்கள் குடிபானங்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதன் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் தடுக்கப்பட்ட சில காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கிறான். அதுல என்ன தடுக்கப்பட்டிருக்கிறதுனா போதை பொருள்கள், மதுபானங்கள் நமக்கு இங்க தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே மாதிரி மது அங்க அல்லாஹ்வே கொடுப்பானாம். இது திருமலை குர்ஆன்ல கூட அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். மஸருல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்தினுடைய தன்மை எத்தகையது என்று சொன்னால், ஃபீஹா அன்ஹாருன் மின் மாயின் கைரி ஆசினின், வாடை மாறாத நல்ல நறுமணமுடைய தூய்மையான தண்ணீரை கொண்ட ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அன்ஹாரும் மின் லபனின், பாலாறு சும்மா ஆத்துக்கு பேர வச்சிருப்பாங்க, அது பால்லாம் இருக்காது, நிஜமாகவே பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும். லம் யத்தகையர் தஅமுஹு, அதனுடைய சுவை பாலுண்டா கெட்டு போயிரும்ல. பாலுங்கிறது எவ்வளவு நேரத்துக்கு ருசியா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு கறந்து வச்சிட்டோம்னா சாயந்தரத்துக்கு புளிச்சு போயிடும். இது எப்படிப்பட்ட பாலாறு என்று கேட்டால் அதனுடைய சுவை மாறவே ஃப்ரெஷ் பால் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப கறந்த பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், நல்லா கெட்டு போகாம அப்படி ஆக்குமான். அதே மாதிரி அன்ஹாரும் மின் ஹம்ரின், மதுவாலான ஆறுகளும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். லஸத்தன் லிஷாரிபீன், அருந்துபவர்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக அந்த ஆறு அமைந்திருக்கும் என்று. அன்ஹாரும் மின் அசலின், தேனாறு, சும்மா சொல்லுவாங்கல்ல, நம்ம உண்மையில இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது, பாலாறு, மதுவாறு, தேனாறு, தூய்மையான தண்ணீரை கொண்ட ஆறு, இந்த மாதிரி ஆறுகள் எல்லாம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 47வது சூராவில் 15வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதையே 83 வசனத்தில் அத்தியாயத்தில் 25, 26, 27 வசனங்களில் சொல்கிறான். யுஸ்கவுன மிர் ரஹீகின் மக்தூம், சீலிடப்பட்ட முத்திரையிடப்பட்ட தூய்மையான மதுபானம் அவர்களுக்கு வழங்கப்படும். சீல் முத்திரை வச்ச கலப்படம்லாம் இருக்காது, சீல் வச்சிருவாங்கல்ல, அது மாதிரி டூப்ளிகேட் இல்ல, அது மாதிரி சீல் வைக்கப்பட்டதுங்கிறது சொல்லி காட்டுறான். என்ன சீல் வைக்கப்பட்டிருக்கும் என்றால், ஹிதாமுஹு மிஸ்குன், கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்ட அந்த மதுபானம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுவார்கள். முத்தனாபிசூன், ஆசைப்படக்கூடியவர்கள் இதுல ஆசைப்படுங்க. இங்க உட்கார்ந்துகிட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு போதையில வேட்டியை ஊத்து போட்டு கிடக்காம அப்படி ஆசைப்பட்டா என்ன செய்யுங்க, இங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, அங்க கிடைக்கும். இந்த மதுபானம் இந்த மாதிரி போதைப் பொருள் ஆசைப்படுறவங்களுக்கு இருந்தா அங்க வாப்பா எல்லாம் தர்றேங்கிற அல்ல, அங்க சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. அது மாதிரியான நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி தஸ்னீம் என்று அங்க ஒரு நீரோடை இருக்கிறது சொர்க்கத்துல. அந்த தஸ்னீம்ங்கிறது என்னன்னா, ஐனை யஸ்ரபிஹல் முகர்ரபூன், ரொம்ப உயர்தரத்தில் உள்ள சொர்க்கவாசிகளுக்கு அதுதான் குடிக்கிறது கொடுக்கப்படும். அவ்வளவு பெரிய சுவையான ஒரு தஸ்னீம் என்ற ஒரு நீரூற்றங்க இருக்கிறது. அந்த தண்ணீரை கலந்து தருவானா இதுல, செகண்ட் ரேங்க்ல உள்ளவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல உள்ளவங்களுக்கு தஸ்னீமே கொடுத்துருவான் அல்ல. செகண்ட் ரேங்க்ல சொர்க்கத்துக்கு இருப்பாங்க இல்லையா, பல ரேங்க் வருது, பல படித்தரங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது. அடுத்தடுத்த ரேங்க்ல உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அந்த ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய முத்திரையிடப்பட்ட மதுபானத்தோடு தஸ்னீம் கலந்து தருவோம், அது ரொம்ப ருசியாக இருக்கும் என்று படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இது 83, 25, 26, 27, 28 சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு யோசனை வரும், இப்ப மதுவையெல்லாம் குடிச்சிட்டாங்க, தள்ளாடிக்கிட்டு இருந்தா ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு அதான விவகாரமே அப்படின்னு சொன்னா, மது என்பது அதனுடைய டேஸ்டுக்காகவும் அதுக்குதான் மதுன்னு சொல்லப்படுதே தவிர, பேர் தான் மதுவே தவிர அதுல போதை வராதுங்கிறாங்க. மதுன்னா போதை இல்லாத மது. போதை பீருங்கிறான்ல, பீர் நல்லதுங்கிறான், குடிக்கலாங்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி போதை இல்லாத மது என்று சொல்லி 56வது சூறாவுல
18, 19 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மது குவளைகள் வழங்கப்படும், லா யுஸத்தஊன அன்ஹா வலா யன்ஸிஃபூன், அதனால் அவர்களுக்கு தலைவலியும் வராது போதையும் ஆக மாட்டார்கள். அது குடிச்சவங்க தலைவலி சில ஆட்களுக்கு வரும்போது இருக்கு, மதுபானா இருந்தவங்களுக்கு தெரியும். அப்ப அது மாதிரி எல்லாம் வராது, போதையும் வராது, பேர் தான் மது. அந்த மதுவுடைய அந்த மதுக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால இந்த ஆளா இதை குடிதான் நல்லா தருவான். அதை குடிச்சுக்கிட்டு நம்ம நிதானந்த வரை ஆடுவோமான்னு கேட்டா அப்படி ஆட மாட்டோம், நிதானமாகவே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் தண்ணீருக்கு மேல எக்ஸ்ட்ரா தரக்கூடிய பானங்கள். அது போக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படி பட்டியல் போட்டோன்னு வைங்களா, அதுல கிடைக்கிறதெல்லாம் பட்டியல் போட்டா அதுக்கு 100 குர்ஆன் வேணும். என்னென்ன கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கிற மெனுவை எல்லாம் போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அது ரத்தின சுருக்கமா எல்லாம் என்ன பண்ணி போடுறான்னு கேட்டா, ஒரு வரியில ஒண்ணு சொல்றான், இந்த நினைச்சதான் கிடைக்கும் போடான்றான். இதெல்லாம் ஒரு பட்டியல் போட சிலது சொல்லிவிட்டு எல்லாம் என்ன பண்றான், ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிடைக்கும், கோழி கிடைக்கும், காலை கிடைக்கும், கௌதாரி கிடைக்கும், இப்படியே சொல்லிக்கிட்டு போனா என்னவாக அது முடியுமா? அது அவ்வளவு தரப்போனா அல்ல, காலாகாலத்துக்கு அழியாத பெருவாழ்க்கை இருக்கிறது. அப்ப எத்தனை வகையான தின்பண்டம் இந்த உலகத்துல உள்ளது தின்று முடிக்க முடியல. நமக்கு எத்தனை விஷயங்கள் நாக்குல கூட படல, அதெல்லாம் எழுதி புத்தகமாக்கினா என்னவாக? அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்துல தரக்கூடியதை எல்லாம் பட்டியல் போட இயலாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, சுருக்கமாக பல வசனங்கள்ல சொல்லி காட்டுகிறான். ஒஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுஸு, சொர்க்கத்துல என்ன கிடைக்கும்னா உங்க மனசு ஆசைப்படுமே அவ்வளவும் கிடைக்கும். தலுதுல் அயுனும், உங்க கண்கள் எதை பார்த்து இன்பம் அடையுமோ, பார்க்கவும் நல்லா இருக்கணும்ல. எத்தனையோ விஷயங்கள் ருசியானதா இருக்கு, பார்க்க சகிக்காது, போயிருவோம். அதுதான் கலர் கலர்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இயற்கையா தந்தானா நல்லா இருக்காது, சாயம்லாம் போட்டு எதுக்கு செய்யறான், கேசரின்னு செய்யறான். அது எதுக்கு கலரை போய் சேர்க்கறான்? பார்க்கவும் நல்லா இருக்கணும், நாக்குக்கு நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, பார்க்கும் கலரா இருந்தா சரி திங்கலாமேன்னு என்ன செய்யும், ஒரு ஆசை வரும். அப்ப கண்களும் இன்பம் அடைய வேண்டும், மனசும் ஆசைப்படணும். அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என்று 43வது சூறாவுல 71வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 21வது சூறாவில் 102வது வசனத்தில் சொல்கிறான். 42வது சூறாவில் 22வது வசனம், 25வது சூறாவில் 16வது வசனம், 41வது அத்தியாயத்தில் 31வது வசனம், 16வது சூறாவில் 31வது வசனம். இது இவ்வளவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் நாடியது கிடைக்கும், அவர்கள் விரும்பியது கிடைக்கும், அவர்கள் நினைத்தது கிடைக்கும், அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். வார்த்தைகள் மாறுது, இப்படியான வார்த்தைகளை போட்டு நினைச்சதெல்லாம் கிடைக்கும். என்ன மனசு நினைக்க எத்தனை மணி நல்லா இருக்கும் உடனே கொண்டாந்து வச்சிருவாங்க. அப்ப எதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறத விட வேற என்ன வேணும்? எந்த அளவுக்குன்னா இது சிரிப்பா கூட இருக்கு, ஆனா நடக்கக்கூடிய சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு கிராமவாசி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொர்க்கத்தை பத்தி விளக்கும் பொழுது சொன்னாங்க, அங்க போய் உட்கார்ந்து நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு ஒருத்தர் என்ன செய்வானா, எனக்கு விவசாயம் பண்றதுக்கு ஆசையா இருக்குமானா, விவசாயம் பண்ணி விவசாயியா இருந்திருப்பாங்க, இருக்கு விவசாயம் பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னு, எதுக்குடா விவசாயம், நினைச்சதெல்லாம் கிடைக்குது, உழைக்காம அம்பிட்டு தர்றேன், நீ என்ன பழம் சாப்பிட நினைக்கிறீ அது தர்றேன், என்ன தானியத்தை விரும்புறீ அது தர்றேன், அரிசினா அரிசி, கோதுமைனா கோதுமை, அது மாதிரி எது கேட்டாலும் தர்றேன்டா, எதுக்குடா நீ போட்டு விவசாயம் பண்ண போற, இல்ல எனக்கு ஆசையா இருக்குது அப்படிமானா, அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணிக்க அது கூட கொடுப்பானல்ல. விவசாயம் பண்ணிக்கின்ற உடனே அவன் என்ன செய்வானா, தானியத்தை போடுவானா, மலை மாதிரி வளர்த்துருவான். அது பாட்டுக்கு மலை உயரத்துக்கு பயிர்கள் என்ன செஞ்சேன் வளர ஆரம்பிச்சிடறேன் இப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காண அம்சால் ஜிபால் யகூலுல்லாஹு தூனக இப்ன ஆதம், டேய் ஆதமுடைய மகனே போதும்டா, மலை மாதிரி வளர்ந்துருச்சுடா, இன்னஹு லா யஸ்புக ஷைஉன், உனக்கு எதுவுமே நிறையாதா, மனசு நிறையாதா, வயிறு நிறையாதா, திருப்தி அடைய மாட்டியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. இது சொன்ன உடனே அந்த கிராமவாசி இருக்காருல்ல, ஏதாப்புல உட்கார்ந்து இருக்காரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, வல்லாஹி லா தஜிதுஹு இல்லா குரைஷியன் அவ் அன்சாரியன், அந்த ஆள் யாரா இருப்பான் தெரியுமா, உங்க குறைஷால தான் இருப்பான். ரசூலுல்லாஹி சொல்றாரு, அவரு உங்க குறைஷாலா இருப்பான் அந்த ஆளு, இல்லாட்டி அன்சாரியா இருப்பான். இன்னஹும் அஸ்ஹாபு ஸரைன், அவங்க தான் விவசாயம் பண்ற ஆளுங்க. அம்மா நகனும் பலஸ்னாபி அஸ்ஹாபி ஸரைன், நாங்கள்லாம் விவசாயம் பண்ற ஆளுகளை உடல் வைக்கிற ஆளுங்க நாங்கள்லாம். அதனால அந்த ஆள் யாராத்தான் இருப்பான், உங்க ஆளாத்தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு செய்யறாரு அவரு, இந்த விவசாயி இப்படி கேட்பான்டவுடனே அது எங்க ஆட்களா இருக்க முடியாது, நாங்கெல்லாம் ஒட்டகம் வைக்கிறாங்க, இந்த விவசாயம் பண்றவன விவசாயம் பண்றதுக்கு அங்க போய் ஆசைப்படுவான் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்றாரு. அப்ப இதை கேட்டவுடனே வல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, உடனே சிரிச்சிடுறாங்க. இது புகாரியில
2348, 7519 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இதெல்லாம் கூட அல்லாஹ் கொடுக்குறான், தேவையே இல்லை. குளம் மண்ணில் வச்சு உட்கார வச்சு போடலாம். நீ ஆசைப்பட்டே போ, செஞ்சுட்டு போ. மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுவானா, போந்த அது குளத்தை ஒண்ணு உண்டாக்கி மீன் பிடிச்சிட்டு கடை அப்படின்றான். என்னத்த நீ ஆசைப்படுறியோ, ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு உதாரணமா காட்டுறாங்க. இதுல ஒரு உதாரணம் தானே தவிர நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, நம்ம என்ன தொழில் பண்ணமோ, ஏன்னா கம்ப்யூட்டர்ல விளையாடுற ஆசையா இருக்கும், அங்க உட்கார்ந்து கொடுத்தேன் இந்த அவசியத்து போ, கம்ப்யூட்டருக்கு எல்லாம் கொடுத்துருவான். சில பேர் மைக்கோட பேசுறதுக்கு ஆசையா இருக்குன்னா பேசிட்டு இருக்கிற, இப்படி என்னென்ன ஆசைப்படுறானோ அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் கொடுப்பான் என்பதற்கு தான் இதை உதாரணம் காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விவசாயத்தை உதாரணம் காட்டுவதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அப்ப நினைச்சதெல்லாம் கிடைக்கும் என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த உணவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பதார்த்தமும் கிடைத்தாலும் 2 வேளைக்கு தான் சிறப்பான உணவு. இதெல்லாம் நொறுக்கு தீனி. இந்த பழங்கள் அதெல்லாம் என்னது நொறுக்கு தீனி தான். எப்ப பார்த்தா நான் சொல்றேன், பிரியாணி இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆளை வீட்டுல உட்கார வச்சு அவருக்கு பக்கத்துல பிரியாணி சட்டை வச்சு 24 வருஷம் உட்கார்ந்து அவருக்கு வெறுப்பா இருக்குமா இல்லையா? பிரியாணியை கொடுக்குற அந்த என்ன செய்யணும், மத்தியானத்துக்கு கூப்பிட்டு சாப்பிட சொல்லணும், அப்ப ராத்திரிக்கு கூப்பிட்டு சாப்பிட சொன்னா சரியா வரும். அது விருப்பமான பிரியாணியை பக்கத்துல உட்கார வச்சு உட்கார்ந்து சரி 24 மணி நேரம் உட்காந்து நினைச்சுவான், எத்தி விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு பிடிக்காது அது பிரியாணியாவே இருந்தாலும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உணவுல எப்ப ஒரு மனுஷன் லைக் பண்ணுவான்னு சொன்னா ஒரு கேப் விடணும். திருக்கிட்டே இருந்தா அது பிடிக்காது, ஒரு இடைவெளி விட்டாக நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதுல என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் உலகும் ரிசுக்குஹும் பிஹா புக்ரத்தம் வாசியா, அவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் இருவேளை என்ன செய்யப்படும், இந்த மாதிரி சிறப்பான உணவு அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்து கொடுக்கிற உணவு. நீ நினைச்சா தனியா திண்டுக்க, நான் தருவேன்ல. அது எப்பது, ஒரு நாளைக்கு 2 டைம் காலையிலையும் மாலையிலையும் இறைவன் புறத்திலிருந்து ரிசுக் அளிக்கப்படும் என்று 19வது சூறாவுல 62வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் உணவு. இந்த உணவுல கூட ஒரு அடிஷனல் தகவல் என்னவென்றால், முதல்ல அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கவாசிகள் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பாடு கொடுக்கும்ல, யாரும் உபசரிக்கிறதுக்கு டீ கொடுப்போம்ல. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த காலத்துல என்ன பழக்கம், டீ கொடுப்போம், சாப்பாடு அப்புறம் கொடுப்போம். சாப்பாடு பதார்த்தம் அதெல்லாம் 2வது. உள்ள நுழைஞ்சவங்க என்ன செய்வோம், அந்த காலத்துல நீராகாரம் கொடுப்பாங்க. கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா நீராகாரம் இருக்கிற பழைய சோத்துல உள்ள தண்ணி அதை வடிச்சு உள்ள நுழைஞ்சவங்க அதுதான் கொடுப்பாங்க. இப்ப ஃபேஷன்ல என்ன ஆயிடுச்சுலாம் டீயா மாறிக்கிருச்சு. அப்ப முதல்ல என்ன தருவான் அல்லாஹ் சொர்க்கத்துல போனவன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மீன் இருக்குல்ல, பெரிய மீன், ஹூத்துனா பெரிய மீன், ஹூத்து தான் யூனுஸ் நபியை முழுங்குனது. அந்த ஹூத்துங்கிற வார்த்தை பெரிய ராட்சச மீன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சொல்றது. அந்த ராட்சச மீன்களுடைய ஈரல் இருக்குல்ல, அந்த ஈரல் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உணவாக தரப்படும். முத உணவு எது, அது மீன் ஈரல் தான் உணவாக தரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3300. இதுல கூட ஒரு சம்பவம் இருக்கிறது. இந்த மீன் உணவு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படும், மீன் ஈரல் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படும் என்று முந்தைய வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யூத வேதங்கள்ல மற்ற வேதங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு பாதிரியார் என்ன பண்ணுவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இறை தூதராக இருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஒரு பதில் சொல்லணும். நம்ம வேதத்தில் இருக்கு தெரியாது, இவர் எழுத படிக்க தெரியாத ஆளு, நம்ம போய் இதை கேட்போம். சொர்க்கவாசிகளுக்கு முதல்ல என்ன உணவுன்னு கேட்போம், பரிச்சை செய்வதற்காக வருவாங்க. அப்ப இவர் முகமது பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னா கரெக்ட் இறை தூதர், கண்டிப்பா இதுல உள்ள மாதிரி அவரும் சொல்றாரு, அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த மாதிரி அவங்களுக்கு சொல்றாருன்னா இது இவர் கரெக்டான ஆள் விளங்கிக்கலாம். இதுக்கு திருத்தம் முடிச்சாருன்னு சொன்னா இவர் இறை தூதர் இல்லைன்னு விளங்கிடுவோன்னு கேட்பாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அது முதல்ல உள்ள உணவை தானே கேட்கிறேன், மீனுடைய ஈரல் தாப்பா கொடுக்கப்படும் டக்குன்னு சொல்லுவாங்க. இது புகாரில 3329 3938 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த இதெல்லாம் உணவுடைய வகைகள். அதுபோக உணவு மட்டும் இல்லாம சாய்ந்து கொள்ளக்கூடிய சாய்மானங்கள், திண்டுகள், படுக்கைகள், விரிப்புகள், தலையணைகள், ஆடைகள், அணிகலன்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஏராளமான, அதுதான் நம்ம மனுஷன் ஆசைப்படுறான். வெறும் திங்கிறது மட்டும் போதுமா, திங்கிறத மட்டும் ஒரு மனுஷன் திருப்தி அடைய மாட்டான். இந்த பிறநாளைக்கு திங்கிற அன்னைக்கு திங்கிறத விட தாண்டி நம்ம எதுக்கு செலவு பண்றோம், ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றோம். சாப்பாடு கூட பிறநாளைக்கு எவ்வளவு சாப்பிட்டு போறோம், அதை விட 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு 100 மடங்கு எதுக்கு செலவு பண்றோம், ஆடைகளுக்காக செலவு பண்றோம். அதெல்லாம் நல்லா இருக்கணும்னு பாக்குறோம். அது மாதிரி வீடு கட்டணும்னா, வீடு வாங்கணும்னா கட்டில சூப்பரா இருக்கணும், ஒரு 50,000 ரூபாய்க்கு கட்டில் விசேஷமா கண்டுபிடிச்சிருக்காங்களா, 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டில் இருக்காங்க, என்ன செய்யணும், அப்படிலாம் தேரணுமா இல்லையா, விரிப்பு அப்படி இருக்கணும், குஷன் எப்படி இருக்கணும், இந்த நல்ல கம்பெனி மெத்தையா இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோம். அப்ப இதெல்லாம் அங்க கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும், இதெல்லாம் தாண்டி கிடைக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஜஸாஉஹும் பிமா சபரு,
அவர்கள் பொறுத்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு பரிசளித்திருக்கிறான். ஜன்னத்தம் ஹரீரா, சொர்க்க சோலைகளையும் பட்டாடைகளையும் பரிசளிக்கிறான். முத்தகீன பிஹாரல் அராய்க்கு, திண்டுகளின் மீது அவர்கள் அப்படி சாய்ந்து கொண்டு, அப்படி சூப்பர் சூப்பர் திண்டுகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பான், அதுல சாய்ந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி 76வது சூராவில் 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 88:13 சொல்றான், ஃபீஹா சுரூரும் மர்ஃபுவா, உயரமான கட்டில்கள் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கும். பெருந்தரில் படுக்கிற மனசுக்கு சரியா வரமாட்டேங்குது. என்ன இருந்தாலும் அந்த காலத்துல பாய வச்சு தரல படுத்துக்கிட்டாங்க. இந்த காலத்துல என்ன செய்யறோம், எல்லாருமே ஒரு கட்டில படுத்தாதான் சரியா இருக்கும், இறங்க கொள்ள வசதியா இருக்கும். ஒரு கால தொங்க விட்டு இறங்கிருந்தேன், படுத்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா வராது. அதனால என்ன தரையில படுத்தா. அப்ப நம்ம விரும்புற மாதிரி அல்ல என்ன பண்றான்னு கேட்டா, ஃபீஹா சுரூரும் மர்ஃபுவா, உயரமான கட்டில்கள் அங்கே போடப்பட்டிருக்கும். அது மாதிரி நமாரிக்கும் மஸ்பூபா, தூய்மையான தலையணைகள், கட்டலும் போட்டு தலையணைகள் போடப்பட்டிருக்கும். ஜராபியும் அபுசூசா, அங்கே விரிக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள், உயர்தரமான விரிப்பு இருக்குல்ல, கீழே விரிக்கிற விரிப்பு கூட கட்டலுக்கு மேல சாக்க விரிச்சா சரியா இருக்குமா, கட்டளையும் போட்டுட்டு மேல சாக்க விரிச்சு பண்ணா நல்லா இருக்குமா, அந்த விரிப்பு கொஞ்சம் அது மாதிரி இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவ்வளவு உயர்தரமான விரிப்புகள் போடப்பட்டிருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி புருஷி மர்ஃபுவா, அது ரொம்ப உயர்தரமான விரிப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரம் இல்லாம இப்ப பட்டு புடவைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றான், தங்க ஜருகை வெள்ளி எல்லாம் ஏமாத்துறாங்க. ஒரு ஜருகையும் கிடையாது, பொய் சொல்றாங்க. தங்கத்துல ஜருகை இது தனியா பிரிச்சு எடுத்தா 2000 ரூபாய்க்கு தங்கம் இருக்குமாங்க, அவ்வளவு இருக்கா, சும்மா சொல்றது. இந்த புடவை வைக்கும்போது, பட்டு புடவை வைக்கும் பொழுது தங்க இலை இருக்கிறது, வெள்ளி இலை இருக்குதுன்னு சொல்லுவானுவ. அதெல்லாம் அவன் சொல்ற அளவுக்குலாம் இருக்காது, ஏதோ கொஞ்சம் இருக்கு. அவன் சொல்ற அளவுக்கு இருக்குமானா இருக்காது. 24,000 ரூபாய் ஒரு புடவை, என்னடா துணிக்கு போய் உழவுனான்னு கேட்டா அது 20,000 ரூபாய்க்கு வெள்ளி இருக்குதுல்ல, 22,000 ரூபாய்க்கு உங்களுக்கு தங்கம் இருக்குல்ல, கழிச்சு பார்த்தா 2,000 ரூபாய் புடவை கொடுக்குறியாமா. அதெல்லாம் அவ்வளவு பொய். அது சும்மா 500 ரூபாய்க்கு அதை விற்கலாம். இந்த வெள்ளி எடுத்தா என்ன செய்யலாம், அவ்வளவுதான் அதுல இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், நிஜமாகவே தங்க இலைகளால் நெய்யப்பட்ட அந்த விரிப்புகள் அவங்கள கொடுக்கப்பட்டிருக்கும். தங்க இலைகளால என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த விரிப்புகள் போடப்பட்டிருக்கும். அலா சுரனி மௌலூனா முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், அதுல சாய்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அப்படி பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான விரிப்புகளுக்கு பஞ்சம் கிடையாது. அதே மாதிரி பாத்திரங்கள், நமக்கு துன்யாவுல நமக்கு என்ன தடை இருக்குது, தங்க வெள்ளி பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கிறாங்க. பாத்திரங்கள் யூஸ் பண்றதா இருந்தா தட்டோ டம்ளரோ கோலையோ எதுவா இருந்தாலும் சரி, தங்கத்திலையும் வச்சுக்கிற கூடாது, வெள்ளியிலையும் வச்சு சும்மா ஒரு மெட்டீரியலா வச்சுக்கலாம், சொத்தா வச்சுக்கலாம். தங்கத்துல ஒரு கோலை மாதிரி செஞ்சு என்ன செய்யலாம், தங்கம் கணக்குல அதை வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ண அதை ஒரு பாத்திரமா பயன்படுத்திடக்கூடாது. காசை வச்சா கலவாண்டு போயிடுவாங்க. என்ன செய்யலாம், தங்கத்துல ஒரு தட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறங்க, அது தப்பு கிடையாது. அதுலயே சாப்பிடுவது, அதுலயே அதை யூஸ் பண்ணுவது தங்கத்தட்டு வெள்ளி தட்டுகளுக்கு தடை. தங்க குவளைகளுக்கும் வெள்ளி குவளைகளுக்கும் தடை இருக்கிறது. தடுக்கப்பட்டது அங்க எல்லாம் நமக்கு என்ன செய்யலாம், அனுமதிக்கலாம். எல்லா தட்டையும் இதுலதான் கிடைக்கும். எல்லாம் தங்கத்தட்டு அவ்வளவு பேருக்கும். பிச்சைக்காரனா இருந்தவனா இருந்தாலும் என்ன கிடைக்கும், சொர்க்கவாசி அவன் போயிட்டான்னா அவனுக்கு தங்கத்தட்டுகள் கிடைக்கும். நல்லா சொல்லி காட்டுகிறான். வெள்ளி தட்டுகள் கிடைக்கும், வெள்ளி பாத்திரங்கள் கிடைக்கும். 76வது சூறாவுல 16வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள். ஊழியர்கள் எல்லாம் நியமித்து வச்சிருப்பான் சொர்க்கத்துடைய ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வருவார்கள். அக்வாபின் குவளைகளை கொண்டு வருவார்கள். காணத்து கவாரீரா, அது பளிங்குகளாலான குவளைகள். கவாரீரமின் பில்லத்தின், பளிங்குகள்னா என்ன, வெள்ளிதான். வெள்ளியில செஞ்சிருக்கிறது பளிங்கு மாதிரி ஆக்கியிருப்பான். வெள்ளியால் செய்யப்பட்டது. அது எப்படி இருக்கு, வெள்ளி மாதிரி தரத்துல இருக்காமல் பளிங்கு மாதிரி தரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி 76-16 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாபின் மின் ஸஹபின், தங்க பாத்திரங்களும் அவர்களுக்கு கொண்டு தங்கத்தட்டில கொண்டு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. வாக்குவாபின், அது மாதிரி கூளைகளோட வருவார்கள். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கத்திலேயே கூளைகள், தங்கத்திலேயே தட்டுகள், தங்க பாத்திரங்கள், இது மாதிரி இதை கொடுத்துறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆடைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பட்டு தான், வேற இதுக்கு வேலையே கிடையாது. அங்க அணிகிற ஆடை என்னதான் பட்டு. ஆனா பட்டுல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பல வெரைட்டி, ஒரே இதை போட்டாலும் நமக்கு சலிச்சு போயிரும்ல, பல விதமா இருக்கணும்ல. அதனால எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா சுந்துசுங்கிற பட்டு, இஸ்தபுரக்குங்கிற பட்டு, அதெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துல பல வெரைட்டிகளாக நமக்கு தர இருக்கிறான். அது சொல்றோம். ஆலியகும் ஹியாபு சுந்துசின் குதிரின், பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய சுந்துசி என்ற ஒரு பட்டாடை, இஸ்தபுரக்கு என்ற பட்டாடை அவர்களுக்கு அடிக்கப்படும். அசாவிரமின் பில்லா, வெள்ளியாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். ஓ சகாகும் ரப்புகும் சராபன் தஹூரா, தூய்மையான பானங்களை வேற அல்ல அவர்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு இருக்கிறது. வெள்ளி காப்பு தான் கொடுப்பானா, தங்கத்துல தரமாட்டானு கேட்டா 35வது சூறாவில் 33வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் ஸஹபின்,
அவர்கள் தங்க காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். முத்துகளும் அணிவிக்கப்படுவார்கள். ஒலிவாசம் ஹரீர், அவர்கள் அணிகிற ஆடை அங்கே வந்து பட்டாகத்தான் இருக்கும். வேற வேற எந்த ஆடையும் கிடையாது. பட்டுல உள்ள ஒரு மென்ன எதுலையும் கிடையாது தானே. பட்டாடையை வந்து இப்ப வேற ஒண்ணுக்காக அவங்க விரும்புறாங்க. உண்மையில பட்டுடைய தன்மை என்னன்னு கேட்டா உடம்பு உறுத்தாது. சொறி சரங்கு வந்தா கூட ஒரு பட்டாடை போட்டோன்னு வைங்களேன், அந்த ஆடை உரசுறதுனால என்ன செய்யாது, ஒண்ணுமே நமக்கு ஏற்படாது. பட்டாடையை போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா சொறி உள்ளவன் சரங்கு உள்ளவன் புண்ணு உள்ளவன் கூட என்னத்தை போட்டுக்கலாம், பட்டாடையை போட்டுக்கலாம். அந்த புண்ணுக்கு மேல அது படுற காரணத்தினால என்ன செய்யாது, எந்த விதமான உறுத்தலும் இருக்காது இல்லையா. அவ்வளவு மென்மையான ஒரு ஆடை. ஒரிஜினல் பட்டா இருந்தா, எல்லாம் செங்காயப்பட்டு செயற்கைப்பட்டா போச்சு, ஒரிஜினல் பட்டா இருந்தா அந்த மாதிரி இருக்கும். அது அல்லாஹ் தருவான் அப்படிங்கிறது 35வது சூறாவுல 33 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பட்டாடை தங்க காப்புகள் இந்த விஷயங்களை எல்லாம் 22, 23, 18, 31, 44, 53, 55, 54, 76, 12 இந்த வசனங்களில் எல்லாம் பட்டாடைகளை பற்றி சொல்லுகிறான், தங்க காப்புகளை பற்றி சொல்லுகிறான், வெள்ளி ஆபரணங்களை பற்றி சொல்லுகிறான். நமக்கு தருகிற ஆடைகளும் அணிகலன்களும் இந்த சொன்ன வசனங்களில் எல்லாம் நமக்கு என்னென்ன ஆடைகள் தருவான் என்பதையும், என்னென்ன அணிகள், எங்கே அணிகலனுக்கு தடை இருக்கு. நமக்கு ஆம்பளை வந்து கழுத்துல ஒரு இதை போட்டு போனா, கையில ஒரு மோதிரம் போட்டு போனா நம்ம தப்புன்னு சொல்றோம்ல. அங்க என்ன செய்யும், எல்லாம் தங்கத்துல அப்படி மைனர் செயின்லாம் போட்டுக்கிறாங்க. அங்க அதுக்கு தடை கிடையாது. இங்கெல்லாம் மைனர் செயினுக்கெல்லாம் தடை இருக்குது. அங்க ஆம்பளை என்ன பண்ணிக்கலாம், தங்கத்துல நகைகள்லாம் போட்டுக்கொள்ளலாம். அதை வந்து எல்லாம் வந்து அனுமதிக்கிறான் சொர்க்கத்தில். இங்க தடுத்து இருந்தாலும் அங்க கிடைக்கிறது. இது தருகிறான். இது போக என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய முக்கியமான எதுல மனிதன் வந்து ஆசைப்படுவானோ அந்த ஜோடிகள், வாழ்க்கை துணை இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஜோடிகளையும் அல்லாஹ் தருவான். அவர்கள் வந்து இளமை மாறாமல் இருப்பார்கள், அவர்கள் வந்து கட்டளகுடன் இருப்பார்கள். அது மாதிரிலாம் அவங்கள பத்தி ரொம்ப வர்ணனை பண்ணி ஹூர்ல என்று சொல்லக்கூடிய அந்த துணைகளையும் அல்லாஹ் தருவான் என்ற செய்திகளை 55வது சூறாவுல 56 வசனம், 55 74, 37 48, 49, 44வது சூறாவுல 54வது வசனம், 52வது சூறாவுல 20வது வசனம், 38வது சூறாவுல 52வது வசனம், 56வது சூறாவுல 22, 23 வசனம், அதே 56ல 35, 36, 37 வசனம், அதே மாதிரி 3, 15, 4, 57 இதெல்லாம் என்ன செய்யறான்ல, பல வார்த்தைகளை சொல்றான். அதாவது தூய்மையான துணைகள் உங்களுக்கு கிடைக்கும், வஸ்வாஜ் முத்தஹரா, பரிசுத்தமான ஜோடிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள், சம வயது ஒத்தவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு வர்ணனைகளோடு அந்த மாதிரியான பாக்கியங்களும் கூட அங்க கிடைக்கிறது. இது போக பல வசனங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மஸ்ட் வந்து ஆறு ஓடுது. அது எல்லா இடத்துலயும் சொல்றான். எந்த இடத்துல ஜன்னாத்துன்னு வார்த்தை குரான்ல வந்தாலும் அதுல சேர்த்து என்ன வந்துடும், தஜ்ரீ மின் தகத்திகள் அன்ஹார்னு வந்துடும். ஜன்னாத்துன்னு வந்துட்டாலும் என்ன வந்துடும், தஜ்ரீ மின் தகத்திகள் அன்ஹார், பக்கத்துல ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். தோட்டங்களை மட்டும் கொடுத்துட்டு ஆத்துல தண்ணி இல்லைன்னா காஞ்சில போயிடும். அதனால எல்லாம் என்ன பண்றான், ஒவ்வொரு ஆளுக்கும் பெரிய பெரிய தோட்டங்களை துறவுகளை கொடுத்துவிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் 2 மெட்ராஸ் அளவுக்கு பெரிய தோட்டத்தை கொடுத்துரும். அதுக்கு மேல பெருசா கூட கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன செய்யறான், அது செழிப்பா இருக்கணுமா இல்ல, ஜில் ஜில் இருக்கணுமா இல்லையா, அதுக்காக வேண்டி எல்லாம் வந்து தண்ணீர்களை என்ன செய்யறான், ஓடுவதற்காக வேண்டி ஆறுகளையும் கொடுத்துறான். ஆறு கொடுத்தாலும் ஆத்துல போய் குடிச்சிக்க நம்மள சொல்ல மாட்டேங்கிறான். ஆறு ஒரு குழுமைக்கு தான் ஆறே தவிர குடிக்கிறதுக்கு நீர் விட்டு தனியா, ஆறு தனியா இருக்கு. நமக்கு ஆறு ஓடினா கூட மினரல் வாட்டர் வாங்கி கேன்ல வச்சு தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். குடிக்கிறதுக்கு தனியா தானே நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீரூட்டு அப்படி பொங்கி வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அழகான நீரூட்டு சுனை, அதை குடிச்சாலும் அவ்வளவு மதுரமா இருக்கும். தண்ணி ஒரு பக்கம் குடிக்கிறதுக்கு அப்படி இந்த செடி கொடிகள்லாம் வளர்வதற்கும் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சிக்காக வேண்டியும் அதை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கும்ல. ஆத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சில சிலந்து ஓடுவத. இப்ப சாக்கடையெல்லாம் இப்ப ஒழுங்கான ஆறா இருந்தா, நல்ல ஆறு ஓடிச்சுன்னு வைங்களேன், அது பூங்கத்தை போய் பார்க்க சரியா வருமா இருக்க வேண்டி. நல்ல ஆறா இருந்தா அதை பார்க்கறத கண்ணுக்கு என்னவா இருக்கு, ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அது நிலத்தடி நீர்லாம் ஊறி போய் பார்க்க பசுமையா இருக்கு. இதெல்லாம் கூட நல்லா என்ன செய்யறான், மனுஷன் எதையெல்லாம் லைக் பண்றானோ அதுதானே காணா தூரங்கள் இப்ப பாக்குறோம். ஈஸியா இருக்கும், எதுக்கு ரேட் ஆகுது, எல்லாம் சிறு சிறந்த அந்த பசுமை. அதுக்காக தானே கடலுக்கு பக்கத்துல இருந்தா நல்லா காத்து வரும். இப்படி மனுஷன் தேர்ந்தெடுக்கிறான் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துடுறான். இது போக வந்து பொதுவா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, என்னத்தான் இன்பத்தை கொடுத்தாலும் அதிகமான இன்பம் எதுல இருக்குன்னு கேட்டா, ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு 4 பேர் வேலைக்காரன் தான் அவளுக்கு இன்பம். அவளே போய் சோத்தை போட்டு அவளே எடுத்துக்கணும் தட்டில் வச்சு அவளே சாப்பிட்டு அவளே கழுவி வச்சா என்ன இருக்கு, என்னத்த சோத்தை கொடுத்தாலும் ஒரு விருந்தாளியே வர்றாரு, வேணுங்கிற பிரியாணி நீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரியாணி கட்டு, எல்லாருக்கும் பிரியாணி பாத்திரம் சொன்னா அவருக்கு இன்பமா இருக்குமா? கொடுத்தது பிரியாணியா இருந்தாலும் என்ன இருக்காது, என்ன நம்மள போய் சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது எப்படி கொடுக்கணும், அப்படி பரிமாறணும், போதுமா ஒண்ணு வச்சுக்கிறீங்களான்னு கேட்கணும். அப்புறம் சாப்பிட்ட தட்டை நம்ம கழுவி வைக்கணும். இப்படி எல்லாம் அவங்களுக்கு வேலை செஞ்சா சர்வெண்ட் இருந்தா தான் என்ன செய்வாங்க,
ஒரு சந்தோஷம் கூடுதலா இருக்கும். மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கு, அவளுக்குன்னு ஒரு வேலைக்கு ஆளுக்கு இருந்தா அது ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு தரஜா. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், சொர்க்கத்துல உலகம் தந்து விட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஆள வர நிப்பாட்டி வச்சிருக்கான். வள வேணும்னா இவரு போய் பறிச்சுட்டு வர வேண்டியதில்லை. இந்த அதை எடுத்துட்டு வா, இந்த இதை எடுத்துட்டு வா, நீ இந்த கோழியை கொடுத்து வா, இந்த காலையை கொண்டு வான்னு சொல்லுவாரு, வந்துடும். கொண்டு வரதுக்கு ஆளு, இவரு போய் அலைய தேவையில்லை. அது ஒரு பெரிய பாக்கியம் தானே. போய் அலைஞ்சிட்டு வர்றதுல போய் அது உழைச்சு சாப்பிடுற மாதிரி வந்துருமே. போய் மரத்துல பறிச்சு போய் சாப்பிடணும், அது உழைச்சுல சாப்பிடுறோம். அந்த உழைப்புக்கெல்லாம் வேலை கிடையாது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. எப்படி இருக்கு அது? வேலைக்காரன் குளிச்சு 6 மாசம் தான் அப்படி இருக்கு. அவன்கிட்ட வேலை வாங்குவோமா? வேலைக்காரன் அது வேலைக்காரன் இருக்கணுமா இல்லையா? அவனும் எப்படி இருப்பான்? ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி நீட்டா இருப்பான், அவனும் வேலைக்காரன் தான். 2 இட்லிக்கு ஆர்டர் கொடுத்து நம்மளை விட்டு டாப்பா இருப்பான். அவன்கிட்ட வேலை வாங்குவோம் ஸ்டார் ஹோட்டல்ல. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறானா, எத்தூபாலையும் வில்தானும் ஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள், இளமை மாறாத சிறுவர்கள் வந்து ஊழியம் செய்வதற்கு சுத்தி சுத்தி வருவார்கள். அந்த வேலைக்காரன் கூட முரட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த வேலை வாங்க மனசு வருமா? வேலை வாங்கிட்டா வாடான்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஒரு வேலைக்கு டீ வாங்குறதுக்கு ஆளை போடுறோம், ஒரு 80 வயசு ஆளை பிடிச்சிட்டு கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணுமா இல்லையா? அதுக்காக என்ன செய்யணும், அல்ல இளமை மாறாத சிறுவர்கள், இளமைக்கு நெருக்கமா இருப்பாங்கல்ல, ஒரு 17 18 வயசு, அந்த மாதிரியான வகையில அந்த வேலையாட்கள் வந்து அவனா சோர்வு இல்லாமலும் பார்ப்பான். கால் வலிக்கு அவனை போய் சொல்லுங்கன்னு வாங்க. அதுக்காக என்ன பண்றான், அதுல கூட அல்ல செலக்ஷன் பண்றான். அது எப்படி இருப்பாங்களா அவங்க? இதார் ஐத்தகும் ஹசித்தகும் லுக்லுஅம் மன்சூரா, அந்த வேலையாட்களை நீ பார்த்தால் உதிர்த்து விடப்பட்ட முத்துக்களை போல காண்பாய். முத்து எப்படி பளிரென்று பிரகாசமா வெள்ள வெள்ளேர்ந்து பார்க்கறதுக்கு இருக்குமோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, வேலைக்கு கூட ஆட்களை வச்சிருப்பாங்க என்று சொல்லி அல்லாஹ் வந்து 76வது சூறாவுல 19 20 சொல்லுகிறான். 52வது சூறாவுல 24வது வசனத்தில் சொல்லுகிறான். 56வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் வந்து நமக்கு வேலையாட்கள் கூட அல்லாஹ் தர்றான். இன்பம்ங்கிறது இதெல்லாம் இன்பம். என்ன குறை, கொஞ்சம் தியாகம், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இந்த உலகத்துல கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இருந்துட்டோம்னு சொன்னா, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டோம்னு சொன்னா, அழியாம காலத்துக்கு எதுக்க எந்த சுகத்துக்காக வேண்டி ஒரு அநியாயம் பண்றோமோ அந்த கொஞ்சம் வயிற்றுக்கு தானே மட்டும் பண்ற, அதான் கிடைக்கிறப்ப உனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதை தந்துடுறான். அது போக நம்ம குடும்பம் குட்டி எல்லாம் பிள்ளைகளோட இருந்திருப்போம்ல. ஒவ்வொரு மனுஷனும் என்ன ஆசைப்படுவோம், நம்ம பிள்ளைகள் நம்மளோட இருக்கணும், நம்ம குடும்பம் நம்ம அப்பா நம்மளோட இருக்கணும், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, ஆசைப்படுவாங்க. அப்ப எல்லாரும் ஆசைப்படுறதுனால அவரவர்களோட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எல்லாம் என்ன செய்வான், அதையும் ஏற்படுத்தி தருவான். அவங்க சொர்க்கவாசிகளை இருந்தா, நம்ம யாரு நம்ம சொந்தக்காரங்கள் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகளா இருந்தால் அவர்களோடு போய் சேர்ந்திருக்கிற மாமா வீட்டுல இருந்துட்டு வந்த, மச்சான் வீட்டுல இருந்துட்டு வந்தேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் எல்லாம் தந்து அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்லுவான் என்று சொல்லி 13வது அத்தியாயத்துல 23 24 வசனங்களில் சொல்லுகிறான். ஜன்னாத்து அதினி என்ற சொர்க்க சோலைகளிலே எதுகுருவனகா நுழைவார்கள். உமன் சலகவின் ஆபாயியும் அஸ்வாஜியும் துர்ரியாத்தியும், இவர்களுடைய பெற்றோர்கள், இவங்களுடைய மனைவிமார்கள், இவங்களுடைய புள்ள குட்டிங்கள், இவங்கள வந்து யாரு சாலிகா நடந்தார்களோ அவர்களும் அவங்களோடு சேர்ந்து நுழைவார்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்துல 52 21 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43வது சூறாவுல 70வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். இப்படியான ஒரு சொந்த பந்தங்களோட இருக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் எல்லாம் தந்திருக்கிறான். அது போக என்ன செய்யறான்னு கேட்டா, அங்க வந்து வெயிலுக்கே இடம் கிடையாது. சொர்க்கத்துல என்ன கிடையாது, வெயிலும் கிடையாது, கடுமையான குளிரும் கிடையாது. இப்ப நம்ம சில ஊர்களில் இருந்தோம்னு சொன்னா டெல்லி குளிர்லாம் தாங்க முடியாது. சவுதி அரேபியா குளிர்லாம் நமக்கு தாங்க முடியுமா? அங்க உள்ள வெயில் தான் தாங்க முடியுமா? வெயில் தானே ஓவரா போயிடும், குளிர்னாலும் ஓவரா போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம, வெயிலும் இல்லாம குளிரும் கடும் குளிரும் இல்லாம கடும் வெயில் இல்லாம இருக்கிறது என்ன அர்த்தம், ஏறக்குறைய ஒரு 18-20 டெம்பரேச்சர்ல இருக்கிறது அர்த்தம். அதான் என்ன செய்யாது, ரொம்ப அழகான முறையில குளிர்ந்து இருக்கக்கூடியது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த மாதிரி உள்ள சூரியனும் இல்லாம அந்த இதுவும் அதாவது குளிரும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தையும் தருவான் என்று சொல்லியும் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது வந்து அந்த வசனம் சொல்றேன், அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்யலான்னு கேட்டா, மூமின்களுக்கு வந்து ஒரு பிரகாச வெளிச்சம் வேணும்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ராத்திரி இருட்டாக்கி வச்சுட்டா, இவ்வளவு சொர்க்க சோலைகள்லாம் அரண்மனை எல்லாம் கொடுத்துட்டு ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னத்தை போட்டு பார்ப்பான், எதை ரசிப்பாங்கிறேன், தோட்டத்தை ரசிப்பானா, வீட்டை ரசிப்பானா, குடிக்கிற சோத்தை ரசிப்பானா, நீங்க ஒண்ணுமே ரசிக்கல. ரசிக்கிறதுக்கு என்ன வேணும், வெளிச்சம் பிரைட் இருக்கணும்.
அப்ப நல்ல பிரகாசம் முன்னையும் பின்னையும் அவர்களுக்கு பிரகாசம் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி 57வது வசனத்துல வந்து 12வது வசனத்தில் 57வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அது போக முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? நம்ம சாப்பிட்டோம்னு வைங்க, சாப்பிட்டா வந்து அதை கழிச்சாகணும், மலைஜலம் கழிச்சாகணும், இல்லைன்னா இருக்க முடியாது. அது அது வரலன்னா முடிஞ்சு வச்சுக்காது, ஆளை கொண்டு அடக்கம் பண்ணிட வேண்டியதான். அது அந்த மாதிரி எல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்கான். அங்க என்ன பண்றான்னு கேட்டா எல்லாமே வெளியே வராது, என்ன வேணாலும் இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். எங்க பாத்ரூம் இருக்கு கக்கூஸ் இருக்குன்னு கேள்விக்கு இடம் கிடையாது. அங்க என்ன இல்ல, அந்த டாபிக்கே இருக்காது, சளி வராது, சளி பிடிக்காது, மூக்கு சிந்த வேண்டியது வராது. அதெல்லாம் அது மனிதனுக்கு வந்து இருக்குது, இருக்கே இருக்குது. அந்த உலகத்துக்கு தேவையா இருந்தா கூட மறுமையில் அதெல்லாம் கூட இல்லாம என்ன செய்யறான் அல்லாஹ் ஆக்கிறான். அப்ப பாத்ரூமுக்கு வேலையே இல்லை, பாத்ரூம் அட்டாச் பேசிக்க வேலை கிடையாது. பாத்ரூம் போனா தானே பாத்ரூம், அது இல்லாம ஆக்கி போடுறான். அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கவாசியத்துல நுழையும் பொழுது சூரத்துஹும் அலா சூரத்துல் கமரில் லைலத்துல் பத்ரி, முழு பௌர்ணமி தினத்துல சந்திரன் எப்படி பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசமாக சொர்க்கத்தில் மக்கள் நுழைவார்கள். நுழையும் போது அப்படி பிரைட் ஆக்கிடுவான் அல்லாஹ். லா யபுசுகுன பிஹா, அங்க வந்து அவங்க எச்சி துப்ப மாட்டார்கள். ஒலா எத்தமத்தஹூன, அவங்க வந்து சளி, எச்சினா வாயிலிருந்து வர்றது, சளினா மூக்கிலிருந்து வர்றது, இந்த சளியும் சிந்த மாட்டார்கள். ஒலா எத்தகவத்தூன, மலமும் கழிக்க மாட்டார்கள், மலம் கழிக்கிற பேச்சுக்கு அங்க இடம் கிடையாது. அவங்க ஆணியத்துக்கும் பிக தகபு, அவங்களுக்கு கொடுக்கப்படுற பாத்திரங்கள் எல்லாம் தங்கமாகவே இருக்கும். அம்சாத்துக்கும் என தகபி ஒல்பில்லா, அவங்க தலை வாருவதற்கு கொடுக்கப்படக்கூடிய சீப்புகள் எல்லாம், அப்ப எல்லாருக்கும் முடி வேற இருக்கு, மழுக்கெல்லாம் இருக்காது, எல்லாரும் சீப்பு கொடுக்கறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு மனிதர் ஆசைப்படுறான். அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாம சீப்பை எல்லாம் கொடுத்துறானா, தங்க வெள்ளி சீப்புகள். அதே மாதிரி மஜாம் இருக்கும் அது உள்வான்னு சொல்லி உயர்தரமான ஒரு நறுமண குச்சி ஒண்ணு அரபு நாடுகள்ல உண்டு, ஊதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலதான் அவர்களுக்கு நறுமணம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு அசுகுமல் மிஸ்கு, அவங்கள்ட்ட இருந்து வேர்வை மட்டும் வரும். ஆனா வேர்வை வந்து கஸ்தூரி வாடையாக இருக்கும். வேர்வை நாத்தம் பக்கத்துல வராதுன்னு சொல்ற மாதிரி இருக்காது. வேர்வை கூட எப்படி இருக்கு, கஸ்தூரியாக இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 3245வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது மலங்கழிக்க மாட்டார்கள் தான் இதுல வருது. 3327ல வலா எவ்வளவுன சிறுநீரும் கழிக்க மாட்டார்கள் அப்படின்னு வருது. அப்ப எவ்வளவு நம்ம தண்ணியை குடிச்சாலும் அதுக்காகத்தான் நம்ம வந்து சாப்பாடு கூட லிமிட் பண்றோம். ஒரு அளவுக்கு மேல லிமிட் பண்றோம். ஒரு போதும், இதுக்கு மேல போதும், வயிறு தாங்காது, பிரயாணத்தில் போறவர்களுக்கு என்ன பண்றது இப்படிலாம் நினைக்கிறோம்ல, அந்த டாபிக்கே கிடையாது. நம்ம பாட்டுக்கு இறங்கிட்டு இருக்க வேண்டியதான், அது உள்ளே எரிஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆயிரும். அப்ப எப்படி உணவு சாப்பிட நினைக்கிறீங்களா இல்லையா, அது அல்லாஹ் வந்து வேற விதமாக அதை என்ன செய்யறான், காலி பண்ணிடுறான், எரிச்சிடறான். உள்ளக போட்டதை ஒண்ணும் இல்லாம ஆக்குற மாதிரி அந்த நாக்கு குருசியை கொடுத்துட்டு அது பண்ணிடுறான். அது போக என்னன்னு கேட்டா, பொதுவாக இதெல்லாம் இருந்தா கூடங்க இதை விட ஒரு புற காரணங்களால் நமக்கு நிறைய சங்கடங்கள்லாம் ஏற்படும். என்ன ஏற்படும், நம்ம வாட்டு முக்கியமான ஒரு இன்பமா சாப்பிட்டுட்டு இருப்போம், கட்டத்தோட நாங்க பட்டாசு வெடிப்பானுவோம், காது கிளிக்கு என்னடா எரிச்சலா இருக்கும். அந்த இன்பத்தை எது கெடுத்துனேன் அது கெடுத்துனேன், அங்க 2 பேர் குடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை காதல விழுந்தா என்னவாங்க, ஒழுங்கான முறையில் சாப்பிடவோ குடிக்கவோ மனசுல ஈடுபாடு வருமா, நல்லா திங்கி நடந்து ஏன் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்ப அதெல்லாம் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு, காதையும் அல்லாஹ் காதுக்கு இன்பத்தை தர்றான். என்னன்னு கேட்டா, லா தஸ்மோ பிஹா லாகியா, வீணான எதுவும் காதல விடுவாள். அங்க குடிச்சு தராறு பண்ண மாட்டான், அங்க பட்டாசு வெடிக்க மாட்டான், உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், உனக்கு நீ சொல்ற எவனுமே இருக்க மாட்டான். எந்த விதமான லா தஸ்மோ பிஹா லாகியா, அதுல வீணான எதையுமே நீ கேட்க மாட்டா. லா யஸ்மோ உனபிஹா லகுவன், வீணான வார்த்தை எதுவும் கேட்க மாட்டார்கள். லா யஸ்மோ உனபிஹா லகுவன் வலா தஹீமா, பாவமான ஆபாசமான வார்த்தைகளையும் அதே மாதிரி வீணானவற்றையும் கேட்க மாட்டார்கள். இல்லா கீரன் சலாமன் சலாமா, சலாம் சலாம்ங்கிறதை தவிர வேற விதமான எந்த அசிங்கம் ஆபாசம் நியூசன்ஸ் எதுக்குமே என்ன இல்ல, இடம் கிடையாது என்று சொல்லி 56:26லையும் 19:62லையும் 88வது சூறாவுல 10-11 வசனங்களையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது போக என்னவாகும்னா, மனிதன் என்று இருந்தாலும் என்ன செய்வான், வாப்பா மோனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி புருஷனா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்ளம் பிரச்சனை ஏற்பட்டு போயிடும். ரொம்ப நாளைக்கு ஜீர்ணிக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது வாப்பா ஏதாவது கோவம் வருது, மோகன் சொன்னா வாப்பா கோவம் வருது, அண்ணன் சொன்னா தம்பி கோவமா இருக்கு, பொண்டாட்டி சொன்னா புருஷனுக்கு கோவமா இருக்கு, பிரச்சனை சண்டை வந்துட்டா இருக்கா இல்லையா, அதெல்லாம் வருமானு கேட்டா அந்த புரோகிராமே எல்லாம் எடுத்து விட்டுறான். அது செய்வானா, மாபி சுதூரிஹிம் மின் கில்லின், அவங்க உள்ளங்கள்ல இருந்த கபடம் கசடு இதுகளை எல்லாம் நம்ம எடுத்து விடுவோம். துன்யாவுல கசடு இருக்கிற காரணத்தினால பொண்டாட்டிக்கு புருஷன் மேல சந்தேகம், புருஷனுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம், பாப்பாக்கு மோகன் மேல சந்தேகம், மோகனுக்கு பாப்பா மேல சந்தேகம், இதெல்லாம் அங்க இருக்குமானா அதெல்லாம் இருக்காது. எல்லாமே வெகுளியா இருப்போம், வெகுளியா இருக்கணும், சந்தோஷமா இருப்போம். இந்த உலகத்தில் கூட நீங்க எடுத்துக்கிறீங்க, வெகுளியா இருக்கான் பாருங்களேன், வினயமா இருக்கிறவனுக்கு தான் எல்லா பிரச்சனையுமே.
வெகுளித்தனமா அவன் பாட்டுக்கு வெளுத்தெல்லாம் பால் இருக்கான் பாருங்களேன், அவனுக்கு மன ரீதியாக எந்த கொஞ்சம் மனநோய் மண்டலாக மாட்டான், அவன் பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டே இருப்பான், பெருசா எடுத்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலாக மாறிடுவோம். இங்க என்ன ஏமாத்திட்டு வருவானுவோம். அங்க என்ன செய்யணும்? இது 15வது சூறாவுல 47 48 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி ஒண்ணு இருக்கிறது. இது போக என்னன்னு கேட்டா, நமக்கு சொர்க்கத்துல போயிட்டாங்க இல்லையா, சொர்க்கத்துல போனாங்கன்னு சொன்னா அதுல பல படித்தரங்கள் இருக்குது. எல்லாம் நீங்க சொர்க்கம் எல்லாம் ஒண்ணுதானோ, ஒரே மாதிரி தான் இருக்கும், ரசூலுல்லாஹ் நம்மளும் ஒரே மாதிரி ஜாலியா தான் இருப்போமோ அப்படின்னு நினைக்க கூடாது. அதுல என்ன இருக்கு, பெரிய வேறுபாடு இருக்கு. அது எப்படி அல்லாஹ் அவன் நியாய தீர்ப்பு தானே வழங்கணும். ரொம்ப அதிகமா வணக்கம் செஞ்சவனுக்கு, அரை காசுக்கு வணக்கம் செஞ்சவனே ஒரே மாதிரி எல்லாம் வைக்குவானா? அதிகமா தியாகம் பண்ணவன், அதிகமா கஷ்டப்பட்டவன், லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நேர்மையை விட மாட்டேன்னு இருக்கிறவனு அவனும் ஒரே மாதிரி அல்லாஹ் ரெண்டு பேரும் ஆக்குவானா? கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்யணும், அவன் செயலுக்கு தகுந்த சொர்க்கத்துல வேண்டா கொண்டே விட்டுருவானே தவிர சொர்க்கத்தில் விட்டதுனால சமமா வைக்குவான வைக்க மாட்டான். அதுல பலவிதமான படித்தரங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 3256வது ஹதீஸில் இருக்கிறது, சொர்க்கவாசிகள்ல உயரமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அவர்களை கொஞ்சம் கீழ் இடத்தில் உள்ளவர்கள் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டா, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்குமா, தூரம் எட்டி பார்ப்பாங்களாம். அங்க இருப்பாங்களாம் ஒரு சாரார் இருப்பாங்களா, இங்க எடுவானுக்கும் படுவானுக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்களாம். அது எந்த அளவுக்கு என்று கேட்டால், வானத்துல ஒளி வீசுகிற பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரம் இருக்க, அதை எப்படி கமாயத்தராவுனல் கௌகப துர்ரிய, ஒளி வீசும் நட்சத்திரத்தை எப்படி பாப்பீங்களா, அழகா பிரகாசமா இருக்கிற அப்படின்னு பாப்பீங்க. அப்படிதான் பார்க்க இயலும். கரெக்டா பிகரை கூட அடையாளம் அமைச்சு சூரியனை பாருங்க பார்ப்போம். இப்போ இருக்கிறதுல ஒளி வீசுற பெரிய நட்சத்திரம் எது, சூரியன் தானே. அந்த சூரியனை உங்களால பார்த்து அதனுடைய ரவுண்ட கரெக்டா உங்களால கண்ணால கணிச்சிட முடியுமா? அப்படி தெரிவாங்க. ஒரு விமான ஆளுக்கு இருக்கிறாங்க, பெரிய தர்ஜாவில் இருக்கிற ஆளுக்கு இருக்காங்கன்னு எட்டி பார்க்கிற அளவுல அந்த மாதிரி எங்கேயோ இருப்பாங்களா. இன்னொரு சாராரு எங்கேயோ கீழே கிடப்பாங்களா, கீழே உள்ளவனுக்கு தான் போட்டு, அவங்களும் சொல்ல தேவையில்லை, கீழே உள்ளவனுக்கு தான் போட்டு கிடைக்குது. மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு வச்சுக்கிற வேண்டியதான். அப்படி எல்லாம் கொடுப்பான் என்று சொல்லி புகாரியில 3256வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கத்துல பல தர்ஜாக்கள் வச்சிருக்கிறான்ல, அதுல ஃபர்ஸ்ட் தர்ஜான்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் வசீலா. வசீலான்னு ஒரு பதவி. அதுல யாருக்கு அல்லாஹ் கொடுக்கறானோ அவர் தான் சொர்க்கத்துல முதல் இடம், முதல் மார்க். இந்த விளையாட்டு போட்டியில 1ஆம் நம்பருக்கு மேல நிக்க வைக்கிறான்ல, அந்த மாதிரி அந்தஸ்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஆளுக்கு தான். மொத்த உலகத்திலேயே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள்லயே ஒரு ஆளுக்கு கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மோதினார் பாங்கு சொன்னார்னு சொன்னா அதையே நீங்க திருப்பி சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர்னா நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. சொல்லி முடிச்ச உடனே என்ன செய்யுங்கன்னு கேட்டா, என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். சும்ம ஸலுல்லாஹு அலைஹில் வசீலா, எனக்காக வேண்டி வசீலாங்கிற அந்த பதவியை நீங்க கேளுங்க. ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு உயர்ந்த ஒரு பதவி. லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அந்த ஒரு ஆளாக அர்ஜு அன்னகுன அனஹுவ, அந்த ஒரு ஆளாக நான் இருக்க ஆசைப்படுறேன். ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கறது இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க்னு ஒரு ஆளை போடணுமா இல்லையா, என்னுடைய மொத்த படைப்புலையே இவர் தான் டாப் அப்படின்னு ஒரு ஆளுக்கு எல்லாம் கொடுக்க போறான். அந்த ஒரு ஆளாக நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன், எனக்காக நீங்க எல்லாம் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட சொல்றாங்க. அதுக்கு தான் பாங்க சொன்னோன்னு என்ன செய்யறோம், ஆத்தி முகமதன் அல் வசீலா, முகமதுக்கு வசீலாவை கொடுப்பாயாகன்னு கேட்கிறோமே. வசீலாங்கிறது சொர்க்கத்தில் இருக்கிற உயர்வா, அப்ப உயர்வதால் இருக்குன்னு விளங்குதா இல்லையா? ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்கிற ஒரு பதவி இருக்குன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வு சொர்க்கத்துல இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது முஸ்லீம்ல 577வது ஹதீஸ்ல இருக்கிறது, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஒருத்தவன் தவழ்ந்து போவான், கடைசியில என்ன செய்வான், அல்லாஹ்வுனா சிரிப்பான்ற ஒரு ஹதீஸ் வந்துச்சுல, இந்த பூமி மாதிரி இன்னொரு மடங்கு சேர்த்து எடுத்துக்கின்ற உடனே என்னை கிண்டல் பண்றியான்னு அவன் கேட்பான். நாயகரா உன்னை கிண்டல் பண்றேன்னு அல்லாஹ் சொல்லுவான் இருக்குல்ல, அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, கான யகூல் ராக்க அதுனா அஹ்லில் ஜன்னத்தி மன்சிலா, இவன் தான் சொர்க்கவாசிகள்லயே கடைசி தர்ஜாவுல உள்ளவன். யாரு? இந்த பூமி மாதிரி இன்னொரு மடங்கு, இதுதான் லாஸ்ட் மார்க். அப்ப அதுக்கு உள்ளவனுக்கு எத்தனை பூமி பாத்துக்கிறது. நல்ல நல்ல மார்க் வாங்குறவனுக்கு இந்த பூமி மாதிரி 10 பூமி, நான் கூட மதுரை மாதிரி ஊட்டி மாதிரி தப்பா சொல்லிவிட்டேன். மதுரை மாதிரி ஊட்டி மாதிரிலாம் கிடையாது. இந்த பூமி மாதிரி 2 பூமி, இந்த பூமி மாதிரி 5 பூமி, இந்த பூமி மாதிரி 10 பூமி ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய ஆதிக்கம் எவ்வளவு. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடக்குதுங்க ஒரு ஆளுக்கு. சாம்ராஜ்யம் கூட எத்தனை 7 நாள் 3 நாள் வச்சுக்கிட்டு சாம்ராஜ்யம் வாங்க. இது என்னது, மொத்த பூமி மாதிரியே 10 பூமி தான். எப்படி எங்க அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து எல்லாம் கொடுப்பான் என்று சொல்லி புகாரியில
6571வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வெயிலும் குளிரும் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்டா 76வது சூறாவுல 13வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்கு போய்விட்டார்களே ஆனால் சூரியனையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், வலா ஸம்ஹரீரா கடும் குளிரையும் பார்க்க மாட்டார்கள், மிதமான ஒரு கிளைமேட்டாக இருக்கும், சுகமான மிதமான ஒரு கிளைமேட்டாக இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க போயிட்டோம்னு சொன்னா இங்க உலகத்தில் இருக்கும் என்னத்தான் இன்பம் வசதியா இருந்தாலும் அவனுக்கு வயிற்று வலி வருது, அவனுக்கு தலைவலி வருது, அவனுக்கு காய்ச்சல் வருது, அவனுக்கு சளி பிடிக்குது, அவனுக்கு இரும்பம் வருது, நெஞ்சு வலி வருது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம இன்பத்தை அடிச்சிட்டு போயிருது. எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தா கூட ஒரு மாசத்துல 3 நாளைக்கு தான் அவன் கோடீஸ்வரன் இன்பத்தை அனுபவிக்கணும். 27 நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் அந்த இன்பத்தை அவனுக்கு உணர முடியாமல் ஆக்கிறத பாக்குறோம். அன்னைக்கு தலைவலி வந்துச்சுன்னு வைங்க, என்ன பணக்காரன் இருந்தாலும் தலைவலி மட்டும் தான் அவனுக்கு தெரியும், அந்த பணமோ அந்த இன்பமோ அவனுக்கு தெரியாது. வயிற்று வலி வந்துச்சுன்னு வைங்க, அன்னைக்கு ஒரு நாள் கூட அவர் பணக்காரனா இருக்க முடியாது, பணக்காரன் திங்கிறதெல்லாம் திங்க முடியாது. அப்ப இன்பத்தையும் கொடுத்துட்டு நோய் நொடியும் கொடுத்தா நல்லாவா இருக்கு? அல்ல என்ன பண்றான், அங்க எதுவுமே வராது, அங்க தலைவலி வராது, காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது, சரிதான் அளவு இல்லைன்றாச்சு. அப்ப எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இருக்காது என்ற கருத்தை 15வது சூறாவுல 48வது வசனம், 35வது சூறாவுல 35வது வசனம் அதில் சொல்லி காட்டுகிறான். கவலையே ஏற்படாது என்று சொல்லி 35வது வசனத்தில் 35வது அத்தியாயத்தில் 34 சொல்லி காட்டுகிறான். சுருக்கமா சொல்வதாக இருந்தால் அதுல ஒருத்தர் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா இங்க இருந்து ஒரு காலத்துல வெளியே போகக்கூடாது என்று நினைச்சிருவான். கொடுங்களா, அவ்வளவுதான் விஷயம். வெளியவே போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இன்பம் இருக்கு. அது எங்க இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல நிரந்தரமாக இருப்பார்கள், வேறிடம் திரும்பி செல்வதற்கு விரும்பவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி 18வது சூறாவுல 107, 108 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான இன்பங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு இதுதான் சொர்க்கம் என்பது. சொர்க்கத்தையே மணிக்கணக்கில் நாட்கணக்கில் பேசலாம். சுருக்கமாக தொகுத்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சிறிய அளவில் தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நரகம்டா என்ன, நரகத்துல சொர்க்கம் கிடைக்கிறது இல்லையோ, நரகத்தை கேட்டோம்னு சொன்னா சுபஹானல்லாஹ் அதுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியாவது ஒருத்தன் நல்லவன் ஆயிடுவான். அவ்வளவு கடுமை, இவ்வளவு இன்பங்களை கொடுத்துட்டு அல்லாஹ் கொடுத்தாலும் அப்படி கொடுக்குறான், மிதிச்சாலும் அப்படி மிதிக்கிறான். நரகத்தை பார்த்தோம்னா அதுக்கு மேல பயங்கரமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய காட்சிகளையும் அங்க வழங்கக்கூடிய தண்டனைகள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்துல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.